Hello friends, welcome to Tamizhan'S kitchen. நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா கேக் செய்யலாம் நினைச்சோம்னா அது 3/4 மணி நேரம் டைம் எடுக்குங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்டான ரொம்ப ஈஸியான வெண்ணிலா மினி கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. பவுல்ல 50 கிராம் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 50 கிராம் அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையோட தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, தயிரோட சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதோட 50 கிராம் அளவு மைதாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாத நல்லா கலந்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துல கலந்துக்கோங்க. பணியார தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் குழியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. குழியில பாதி மட்டும் ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் குழியிலையும் ஊத்திக்கோங்க, பாதி பாதியா. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் லைட்டா திருப்பிக்கலாம். இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இதையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. தனியா பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நல்லா குண்டு குண்டா ரெடி ஆயிடுச்சு. பிரஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா சாஃப்டா நல்லாவே இருக்கு. பிச்சு காட்டுறேன். உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான குட்டி குட்டியா வெண்ணிலா மினி கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப குயிக்காவும் செஞ்சிடலாம். இது நீங்க வீட்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.